பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் கோட்டையூரில் இயங்கி வரக்கூடிய தனியார் பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதி அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் 6 பேருடைய குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முகமது சுதீன் என்பவர் மதுரை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அந்த விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் பட்டாசு ஆலை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் காலையில் மருந்து கலக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக 6 பேர் அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அதே நேரத்தில் அங்கு பணியில் இருந்த மற்றொருவர் உடல் நல பாதிக்கப்பட்டு வெடி விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முகமது சுதீன் என்பவருக்கு அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து வழங்கி அவருக்கு தரமான சிகிச்சை வழங்குவதற்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 1 லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு வழங்குவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்.